என்னோட தம்பி ஓன் பிரதர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனோட எக்கனாமிக் டேட்டஸ் அவ்வளோ. நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனோடனே என் பையனை போய் ஒரு நல்ல சொபசிகேட்டடாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஐசிஎஸ் அந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் நம்ம மாற்றுவோம்ல. ஒரு நம்ம லெவலுக்கு டேட்டஸ் ஏறணும்னு நினைப்போம்ல. அது மாதிரி மாடுகளையும் பெருசாக கொண்டு போவோம், ஒரு பெரிய பண்ணை வைப்போம். நம்ம அது மாதிரி இது அதுகளையும் நம்மளோட சேர்ந்து டெவலப் பண்ணுவோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அந்த சொபசிகேட்டர்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாடுகள்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடு வச்சிருக்காயா? இருக்கு. நந்தா. அந்த மாட்டுக்கு உங்களுக்கு உள்ள கனெக்ஷன் அன்பா இருக்கும். செட்டப் பண்ணாது, போய் பக்கத்தில் வந்து அன்பா இது பண்ணும். இன்னொரு கிருஷ்ணா மாடு, அதுவும் குழந்தைங்களாம் மேலே ஏறி விளையாடுவாங்க. அது வந்து எப்படின்னா ஜல்லிக்கட்டில் வந்து பிடிப்பட நல்ல இது வரைக்கும் அதை பிடிச்சதா சரித்திரம் கிடையாது. இனிமேயும் பிடிக்க முடியாதுன்றது என்னோட தாட்டு. ரைட்டு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சிங்கிளாக பேச்சு பதிஞ்சு ஜல்லிக்கட்டில் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆனால் ஒத்தைக்கு ஒத்த பிடிச்சிக்கோங்கன்னு சவால் விடக்கூடிய மாடு. நான் இப்போயும் சவால் தான் விடுவேன், பிடிச்சிப்பார் அப்படின்னு.